ஆமாம், தூடனை தமத்தில் முதல் தொடங்கிடுவேன். இது ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் கண்ணிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆண்ட ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேன். எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேன். என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியில்லா. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. 48வது பாட்டு தூடன தமத்தில் வந்த. தூடன தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர். 2 சக்திகள் என்றீரே. மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா. கேடர குருவே என்ன கிருபையோடு அருள் செய்வாரே. தான் நிகர் தனகாம் ஈசன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தினபாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளது உணர்வெளி குருடாம் வண்ணம் வானிலம் திசைகள் மூடும் மலை நிசி இருள்போல் மூடும். பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறதுல விகாரங்கட்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகதுல விகாரங்கட்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவ
வியாதி உண்டாக்கும் உபாதி இதே. ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும்? ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இலையே என்றால். ஆதாரம் சமம் விஷேடம் ஆமென இரண்டு கூறாம். ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விஷேடமாமே. ஜகமதில் இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது. மிக இது கயிறாம் என்னும் விஷேடந்தான் மறைந்து போகும். அகம் எனும் சமானந்தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது. பகர் விஷேடமதாம் ஜீவன் பரன் எனும் அதனை மூடும். கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்ச கோஷம். ஜீவனும் ஜெகத்துமாகி செலித்த விட்சேபம் அன்றோ. ஆவரணம் தானே பாழ் அனர்த்தமென்றுரைத்ததேதோ. மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய். தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காண்டி. ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ. மாற்றமென் உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிக பொல்லாதே. சுளுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும் அழுத்திய பவம் போய் முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ. முழுத்த விட்சேபம் எல்லாம் முக்தியில் கூட்டுகிற்கும். ஆவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடே. சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சக்தியும் பொய்யே என்றால் சதி சாதனமாய் வந்த முத்தியும் பொய்யாம் எண்ணில் மோக நித்திரை விளங்காள். நித்திரை தெளியுமா போல் நிறுவான நிலை மெய்யாமே. இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும். அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர். வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை. தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. இந்த மாயையினால் ஜீவர்க்கு ஏழவஸ்தைகள் உண்டாகும். அந்த ஏழு அவஸ்தை தம்மை அடைவினில் மொழிய கேள. முந்த அஞ்ஞானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம். சந்ததம் கண்ட ஞானம் தளல் கெடல் குளிர்மை ஆதல். பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஞ்ஞானம். பரன் கிளை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் மூடல். நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். குரவன் வாக்கியத்தால் தன்னை குறி கொள்ளல் பரோட்ச ஞானம். தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தான் ஆதல் அபரோட்ச ஞானம் ஆகும். கர்த்தராம் ஜீவ பேதம் கழிவதே துக்கம் போகள். முக்தனாய் எல்லாம் செய்து முடிந்ததானந்தம் ஆமே. இது நினக்கரியும் வண்ணம் இப்படி ஒரு திஷ்டாந்தம். புதுமையாம் கதை கேள்பத்து புருடர் ஓர் ஆற்றை நீந்தி. உதக தீரத்தில் ஏறி ஒருவன் 9 பேர் எண்ணி. அதனொடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான். அறியாத மயல ஞானம் அவன் இல்லை காணோம் என்றல். பிரியா ஆவரணம் ஆகும் பீழை கொண்டலல் விட்சேபம். நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில்
கொள்வது பரோட்ச ஞானம். உன்னிக பதிகன் பின்னும் பொருடர் 9 தம்மை என்னும் நீ தசமன் ஆவை என்னவே தன்னை காணல். கண்ணினில் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல். திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்த மாமே. தசபுமான் தனை கண்டார் போல் சர்க்குரு மூர்த்தியேயன் நிஜவடி வினையான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான். சுஷி பெறும் லக்ஷியார்த்தம் துவம் பதம் தற்பதங்கட்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். நம்ம கைவல்ய நவநீதத்தில் கைவல்யம்னா 2 பொருள் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று, நிம்மதிக்காக யாரிடமும் எதையும் எந்த காலத்திலும் சார்ந்து இல்லாத தன்மை, தன்னில்தான் இன்பமாக இருக்கும் தன்மை. 2வது மோக்ஷம், அதாவது மீண்டும் பிறவாமல் இருப்பது, ஜீவன் முக்தி விதேக முக்தின்னு சொல்கிறோம். அதுக்குரிய உபாயமாக இந்த மோக்ஷ சாஸ்திரமாகிய கைவல்ய நவநீதத்தை தாண்டவராய சுவாமிகள் எளிமையான தமிழில் அனைத்து சாஸ்திரத்தினுடைய சாரமாக இதை எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். 2 விஷயத்தை அவர் ஆழமாக சொல்ல போகிறாரு. பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேன். பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன, பந்த காரணம் என்ன, அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி, அதுக்கு உபாயத்தை சம்பிரதாயமாக சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். எப்படி ஒரு சிஷ்யன் குருவை அணுகிறான்னு பார்த்தோம். துன்பம் தாழ முடியாமல் அவன் குரு கிட்ட போய் கேட்கும்போது அவர் அனைத்து துன்பத்திற்கும் இருக்கின்ற ஒரே தீர்வாகிய உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேன். இதுதான் அனைத்து துன்பத்திற்கும் காரணம். எது? நம்மை பற்றி அறியாமல் இருப்பது. அப்போ அவன்கிட்ட முறையாக உபதேசத்தை தொடங்குறாருன்னு பார்த்தோம். அதில் எடுத்தோடனே சிருஷ்டியை சொல்ல தொடங்குறார். பிறவி எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் நம்ம பிறவியிலேருந்து எப்படி விடுபட முடியும், அதுக்காக எப்படி இந்த பிறவி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லும்போது 4 வார்த்தைகள் நம்ம புதுசாக படிக்கிறவங்க மறக்கவே கூடாது. அத்தியாரோபம், அபவாதம், ஆவரணம், விக்ஷேபம். 4 விஷயம் இந்த சிருஷ்டியில் பேசிக்காக நமக்கு வேதாந்தத்தில் தெரிய வேண்டிய 4 விஷயங்கள். அத்தியாரோபம் அப்படின்னா என்ன? ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல், ஒன்றை மற்றொன்றாக பார்ப்பது. நாமரூபம் 2ம் இன்றி ஒப்பமாய் 2அற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினால் ஜெனித்த என்று அறிந்து கொள்ளே. இதான் நமக்கு அந்த சம்சாரத்துக்கு காரணம். எப்படி ஒரு கைத்தில் இல்லாத பாம்பை நம்ம பார்க்குறோமோ அதுபோல் பிரம்மத்தில் இல்லாத ஜெகத்தை பார்க்குறோம். பார்க்கறது மட்டும் கிடையாது, எப்படி அந்த பாம்பு நம்மளை பயமுறுத்துதோ, இல்லாத பாம்பு பயமுறுத்துதோ, துன்பத்தை கொடுக்குதோ, அதுபோல் இல்லாத ஜெகத் என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு இருக்கிறது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், பயப்படுறோம். துன்பம் இருப்பது போல நமக்கு தெரிகின்றது. இப்போ இதுதான் காரணம். மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமா, மித்தையாம் ஆரோபத்தால், இல்லாத ஆரோபம், உண்மையிலே இல்லாத ஆரோபம். இப்போ அதுதான் பந்தத்துக்கு காரணம். இப்போ ஆரோபம், அத்தியாரோபம், கற்பனை 3 ஒரே. ஆரோபம், அத்தியாசம், கற்பனை, இதுதான் பந்தத்திற்கு காரணம், துன்பத்துக்கு காரணம். துன்பத்துக்கு காரணம் என்ன? இல்லாத துன்பத்தை நீ பார்த்துக்கிட்டு இருக்க, இல்லாத உலகத்தை நீ பார்த்துக்கிட்டு இருக்க. எப்படி இல்லாத பாம்பை பார்த்து நீ கவலைப்படுறியோ, துக்கம் நல்ல மனசில் புரியணும், எக்ஸாம்பிள் புரியும். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது இது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அது திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறது சின்மயானந்த சுவாமி சொல்லுவாங்க, ஐ ஷேம்லெஸ்லி ரிப்பீட் அப்படிம்பார். வெக்கமே படாமல் கூச்சப்படாமல் நான் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்கிறேன் அப்படிம்பார். ஏன்னா நமக்கு மனசில் பதியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியும். ஆனால் பிரச்சனை வரும்போது என்ன ஆகாது, நமக்கு இது வேலை பார்க்கணும். இப்போ இல்லாத பிரச்சனையை என்ன பண்ணுறோம், இருக்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அகடமிக்காக படிக்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது. இல்லாத பாம்பு இருக்கிறதா நினச்சி பயந்து ஓடுறோமோ அதுபோல் இல்லாத ஜெகத்து, அதில் இல்லாத பிரச்சனை, ஜெகத்தே இல்லை, அப்புறம் அதில் பிரச்சனை எப்படி வரும் நமக்கு? இல்லாத பாம்பில் விஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுபோல் இல்லாத ஜெகத்தில் இல்லாத பிரச்சனை
பிரச்சனை என்னை விரட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு கண்ணு முன்னாடி ஒன்றுமே இல்லை, யாரோ என்னை விரட்டுறாங்க நம்ம எப்படி ஓடணும்னா எப்படி ஒரு முட்டாள்தனமோ அது மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்லுது நமக்கு? மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம். சரி, இதுலேருந்து துன்பத்துலேருந்து வெளிவர்றதுக்கு என்ன உபாயம்? ஒழுங்கா பாரு. அப்பவாதத்தால் முக்தியாம். அதை என்ன பண்ணு, கொஞ்சம் விசாரம் பண்ணி நல்லா பாரு. டார்ச் அடித்து என்ன பண்ணுற, பாம்பு இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுபோல் குரு, சாஸ்திரம், ஈஸ்வரன் நல்ல விசாரம் பண்ணி உண்மையிலேயே ஜெகத்தே இல்லை, இப்போ ஜெகத்தில் எங்கிட்டு கூடி பிரச்சனை வரப்போகுது நமக்கு அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஆழமாக பார்க்குறது அப்பவாதம். இப்போ அத்தியாரோபம், அப்பவாதம் ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எதனால் பந்தம்? இல்லாததை இருக்கிறதா கற்பனை பண்ணுறதுனால துன்பப்படுறோம். அதை ஒழுங்காக பார்க்கறதுனால துன்பத்திலிருந்து விடுபட போகிறோம். இன்னும் 2 வார்த்தை பார்த்தோம். ஆவரணம், விக்ஷேபம். இப்போ சிருஷ்டி பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, இந்த பிரம்மத்துக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, ஒரு மாயா சக்தி இருக்குது. அந்த மாயா சக்திகிட்டேருந்து 3 குணங்கள் வெளிவருதுன்னு பார்த்தோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்தில் பிரதிபலிக்கின்ற அந்த சிற்சாயை, அந்த ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் ஈஸ்வரன் சொல்லுவோம். சத்துவகுணம் பிரம்மத்தின் பிரதிபிம்பம். எப்படி இந்த கண்ணாடியில் சூரியனுடைய பிரதிபிம்பம், சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது, கண்ணாடியில் பட்டு என்ன பண்ணுது, நமக்கு ஒரு போலியான ஒரு சூரியன் நமக்கு உண்டாது. அதுபோல் இந்த பிரம்மத்தில் என்ன பண்ணுது, இந்த ரஜோகுணத்து சத்துவகுணத்தினுடைய பிரதிபிம்பம் என்ன வரும்போது ஈஸ்வரன்னு சொல்கிறோம். ரஜோகுணத்தினுடைய பிரதிபிம்பம் ஜீவன்னு சொல்கிறோம். நல்ல ஞாபகத்தில் இருக்கு. என்ன பின்னாடி இதை வச்சு தான் நம்ம அடுத்து படிக்க போகிறோம். தத்துவமசி படிக்கும்போது இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். பிரம்மத்தில் ஏற்படுகின்ற அந்த பிரம்மம் ப்ளஸ் அந்த சத்துவகுணம் ரெண்டும் சேரும்போது உண்டாகின்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு பிரதிபிம்பம், ஒரு போலியான ஒரு சூரியன், எப்படி ஒரு ஒரு ஆபாசமான, அதுக்கு பேர் ஆபாச சைத்தன்யம்னு சொல்கிறோம். அதுலேருந்து உண்டாகிறது ஈஸ்வரன். அது மாதிரி ரஜோகுணத்திலிருந்து வருகின்ற பிரதிபிம்பம் ஜீவன். அப்புறம் 3வது தமோகுணம். அந்த தமோகுணத்தில் பஞ்சபூதங்கள் உண்டாச்சு. தமோகுணம் 3ஆ பிரியுதுன்னு பார்த்தோம். சத்துவம், ரஜஸ், தமஸ் 3ஆ பிரியுது. அதிலிருந்து ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் உண்டாகப்பட்டது. தமோகுணத்தில் 2 சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒன்று ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. 4 பாதம் நமக்கு. அத்தியாரோபம், அப்பவாதம், ஆவரணம், விக்ஷேபம். ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம எப்படி இந்த பந்தத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும். அப்போ 2 சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தோற்றமாம் சக்தி பற்றி சொன்னார். எப்படி இந்த சிருஷ்டி உண்டாயிற்று, இந்த மாயையில் இருக்கிற தோற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்திக்கு பேர் விக்ஷேப சக்தின்னு பேர். இன்னொரு சக்தி என்னது, மூடலாம் சக்தி. அது என்ன பண்ணுது, நம்மளுடைய அறிவு கண்ணை மூடுகின்றது. பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும். பேதம் சற்றும் தோன்றாமல். என்ன பேதம்? உண்மையிலேயே இந்த உடல் இருக்குது, இந்த உடலை பார்ப்பவன் ஒருத்தன் இருக்கான். நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த உடம்பே நான் நினச்சிக்கணும். அதை பிரித்து தெரியலை நமக்கு. என்ன பண்ணுறது, நானே உடம்பு அப்படின்னு நினச்சிட்டு அதோட சேர்ந்து பின்னி பிணைக்க வச்சிருக்கு. ஏன்னா உடம்போட தான் பிறந்திருக்கோம். என்ன நினச்சிடும், நான் உடம்புனே நினச்சோம். நமக்கு இந்த பாடி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது என்ன பண்ணுறோம், நானே நினச்சிட்றேன் நான். அதனால் என்ன ஆகுது, நமக்கு இந்த ஆவரண சக்தி நம்மளுடைய அறிவு கண்ணை மறைத்து விடுகின்றது. உணர்வு விழி குருடாம் வண்ணம், வான் நிலம் திசைகள் மூடும், மழை நிசி இருள் போல் மூடும். எப்படி இந்த இருள் சூழ்ந்துருச்சுன்னா ஒன்றுமே வெளிச்சம் தெரியலையோ, அதுபோல் இந்த ஆவரண சக்தி நம்மளுடைய அறிவு கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை புரிகிறதுக்காக ஒரு கதை சொன்னாருன்னு பார்த்தோம். இந்த மாயை எப்படி செயல்படுகின்றது அப்படின்னு பார்க்கும்போது 7 அவஸ்தைகள் சொல்லப்பட்டது. அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்க நிவர்த்தி, ஆனந்த பிராப்தி. 7 அவஸ்தைகள். அதுக்கு மாதிரி 10ஆம் அவன் கதையை பார்த்தோம். நமக்கு எப்படி காணோன்னு அழுதாங்க. அப்புறம் என்னென்னமோ கற்பனை, எங்கே போயிட்டானோ அப்படின்னு என்ன பண்ணலாம், என்ன நாள் கற்பனை போடலாம், முதல்ல அடித்து தின்றுக்கலாம், கடிச்சிருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம். ஒரே கற்பனையில் கவலை உண்டாது.
அப்புறம் என்னது, குரு வந்து பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக நீ தான் அந்த 10ஆம் அவன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்லி கொடுக்குறாரு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தன்னை விட்டுட்டு மிச்சதெல்லாம் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். குரு என்ன பண்ணுறாரு, அவன் என்ன பண்ணுறான், தான் இருந்தும் தன்னைத்தான் அறியாதவனாக இருக்கிறான். தான் இருந்தும் தன்னைத்தான் அறியாதவனாக இருக்கின்றான். அதுக்கப்புறம் குரு சொன்னதுக்கப்புறம் தன்னையே தான் காண்கின்றான். தான் இருந்தும் தன்னைத்தான் அறியாதவனாக இருக்கின்றான். குருவுடைய வார்த்தை கேட்டதுக்கப்புறம் தன்னைத்தான் காண்கின்றான். புதுசாக அவன் ஒன்றும் முளைச்சி வரலை. இருந்தது இவ்வளோ நாள் என்ன, தன்னை கண்டுக்காமல் இருந்தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, அவன் பார்த்துட்டான். இப்போ இதை நம்ம வேதாந்தத்தோடு ஒப்பிட போடணும். அஜ்ஞானம் என்ன, பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். முதல்ல இதுதான் நமக்கு காரணம், இதுதான் பீஜம். ஏன்னா பிறக்கும் போதே நம்ம பார்க்குறோம், இறைவன் படைக்கும் போதே சத்துவகுண பிரதிபிம்பம். அதனால் அவர்கிட்ட அஜ்ஞானம் கிடையாது. ஜீவர்கள் படைக்கும் போதே ரஜோகுணத்திலிருந்து உண்டானவர்கள், அவித்தியினால் உண்டானவர்கள். அதனால் பிறக்கும் போதே நம்ம அவித்தியோடு தான் இருக்கும், அஜ்ஞானத்தோடு தான் இருக்கும். அப்போ முதல்ல எடுத்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன, அந்த அஜ்ஞானந்தான் காரணமாக இருக்கின்றது. அதுலேருந்து என்னது, வரிசையாக அடுத்த அவஸ்தை எல்லாம் வருது. அஜ்ஞானம் காரணமாக இருக்கிறதுனால நமக்கு அறிவில் விவேக சக்தி இல்லை. அஜ்ஞானத்தினால என்னது, விவேகம் அவிவேகம் ஆயிடும். இந்த ஸ்டெப்பு மறக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் நிதித்தியாசனம் நமக்கு முடிக்கிறது வரைக்கும், அபரோக்ஷம் ஆறது வரைக்கும் நமக்கு ரொம்ப ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். முதல்ல எப்படி நம்ம பிரச்சனை உண்டாக்குறோம் அப்படின்னா, முதல்ல அஜ்ஞானம் வருது. நான் யாருங்கிறது எனக்கு புரியல. புரியாததுனால என்னது, என் அறிவில் தடுமாற்றம் உண்டாகின்றது. அஜ்ஞானத்தின் காரணமாக அவிவேகம் உண்டாகின்றது. அந்த அவிவேகம் அதன் காரணமாக என்ன செய்கிறேன், நான் என்ன அபூர்ணனை நினைக்க தொடங்கிறேன். எனக்கு ஏதோ வேணும் அப்படின்னு என்ன பண்ணிடுறேன், நானே நிறைவாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், அதை பூர்ணத்துவத்தை வெளியே தேட தொடங்கிறேன். அஜ்ஞானத்தின் காரணமாக அவிவேகம் உண்டாகின்றது. அவிவேகம் காரணமாக என்னது, எனக்கு அபூர்ணத்னா நான் என்ன நினைக்க தொடங்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் அதை அந்த பூர்ணத்துவத்தை அடையணுங்கிறதுக்காக நமக்கு ஆசைப்பட தொடங்குறேன். அந்த ஆசையின் காரணமாக கர்மா பண்ண தொடங்குறேன். இந்த கர்மா பண்ணும்போது புண்ணிய பாபம், இது ஒரு சைக்கிள் நமக்கு. இப்போ இவர் சொல்கிறது ஒரு 7 படிகள் சொல்கிறார். அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம். பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். தன்னை மறப்பது தான் என்னது, அஜ்ஞானம். அதன் காரணமாக என்ன செய்கிறோம், நம்ம பரன் இல்லை, காணோம். எனக்கு பிரம்மம்னு ஒன்று தெரியலையே, இல்லையே, எனக்கு தெரியலையே, பரன் இல்லை, காணோம். மெய்ப்பொருள் இல்லை, அது எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்கிறது என்னது, ஆவரணம். நம்மளுடைய அறிவு மூடப்பட்டிருக்கு. அதன் காரணமாக என்னது, நான் என்ன மறந்துட்டேன், பிரம்மங்கிறத மறந்துட்டேன். அதன் காரணமாக என்ன நினைக்கிறேன், என்ன ஜீவன்னு நினச்சிறேன். ஜீவன்னா என்ன, நம்மளுடைய பயோடேட்டா எல்லாம், அம்மா மகா என்ன பண்ணுறோம், எல்லாம் வந்துடுது நமக்கு. ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். எப்போ நம்மளை உடம்போடு இணைத்து கொண்டு ஜீவன்னு நினச்சிட்டோமோ உடனே என்ன, நிறைய பிரச்சனைகள் வர தோணும். அப்புறம் குரு சொல்லி கொடுக்குறார், குரவன் வாக்கியம் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். நன்றாக குறித்து கொள்வது நன்றாக என்ன முதல்ல புரியணும். அவர் என்ன பண்ண போகிறார், என்ன சொல்லிக் கொடுக்க போகிறார், அந்த வாக்கியம் மகா வாக்கியத்தை விசாரம் பண்ணி சொல்கிறது பரோட்ச ஞானம். 10ஆம் அவன் எங்கேயும் போல, உன்னுடைய நிம்மதி எங்கேயும் போல. நம்ம எதை தொலைச்சிட்டு அழுதுட்டுருக்கோம், எனக்கு நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு என்ன பண்ணுறோம், எப்படி அந்த 10ஆம் அவனை காணோன்னு அங்கே அழுதுட்டுருக்காங்களோ அதுபோல் எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எனக்கு நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு தேடிட்டு இருக்கோம். இப்போ குரு என்ன சொல்கிறாரு, நிம்மதி எங்கேயும் போல அப்படின்னு சொல்கிறார். எப்படி தசமன் உண்டு அப்படின்னு சொல்கிறது பரோட்ச ஞானம். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே அப்படின்னு என்ன பண்ணுறார், இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யான் கொஞ்சம் புரிய வைக்கிறார். அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். அதுக்கப்புறம் என்னது, தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்விதம் தானாதல் அபரோக்ஷ ஞானம். நல்லா ஆழமாக குரு சொல்லி கொடுத்த விசாரம் நன்றாக உள்வாங்கி அதை ஏற்றுக்க முடியணும். சொல்கிறத புரியுறதுன்னு ஒன்று, அதை நன்றாக மனதில் உள்வாங்கி அதை மனசில் பதிய வைக்கிறது அபரோக்ஷ ஞானம்.
நல்ல விஷயம் நல்லா உள் வாங்கினதுக்கப்புறம் என்னாது, பரிபூர்ணமாக துக்கம் போயிருக்கு. ஏன் ஞாபகம் வந்துடுது, நான் பிரம்மங்கிறது ஞாபகம் வந்துடுது, மறக்காமல் இருக்கு. என்ன நான் பூர்ணன்கிறது என்ன இது ஞாபகம் வந்துடுது. இவ்வளோ நாள் மறந்துருந்தது ஞாபகம் வந்துடுது. அப்புறம் என்ன ஆயிடுது, அதனால ஆனந்தமாமே. நம்மளே ஒரு விஷயத்தை மறந்து போயிட்டு ஞாபகம் வந்தவரை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சாதாரண ஒரு அல்ப விஷயமாகவே ஏதோ ஒன்று எங்கேயோ மறந்து வச்சிடலாம், அது திரும்ப தேடி எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அதே மாதிரி நம்முடைய பூர்ணத்துவத்தை தொலைச்சிட்டோன்னு நினைக்கிறோம். நம்ம உண்மையில் என்னது தொலைக்கலை. இப்போ அஜ்ஞானம்ங்கிறத இப்போ ரொம்ப மூலமான விஷயமா இருக்குது. எப்படி இந்த தேன் கூட்டில் நிறைய தேனி இருக்குது, அந்த ஒரு தேனியை எடுத்துட்டா, அந்த ராணி தேனியை எடுத்துட்டா என்ன ஆகுமா, மற்றது எல்லாமே போயிடும். அதுபோல் மெயினாக எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இந்த அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னது, அடுத்தடுத்து நம்மளால் பரன் இல்லை எல்லாம் என்ன ஆகும், நமக்கு நம்ம ஒன்னொன்னையாக நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வர தொடங்கிடும். முதல் 3 பந்த அவஸ்தைன்னு பார்த்தோம், அடுத்த 4 மோக்ஷ அவஸ்தை. அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம் 3 பந்த அவஸ்தை, அடுத்த 4 மோக்ஷ அவஸ்தை. இப்போ நமக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோங்கிறது தெரியும். கதை படிக்கிறது எல்லாம் எதுக்காக, நமக்கு நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எங்கே வந்துட்டோம். நம்ம எல்லாருமே பரோட்ச ஞானத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா குருக்கிட்ட வந்தாச்சு, குருக்கிட்ட வந்துட்டாலே நமக்கு பரோட்ச ஞானம் வந்துடுச்சு. இப்போ நமக்கு ஒன்று தான் வேணும். நமக்கு அபரோக்ஷ ஞானம் வந்துட்டால் அடுத்து என்ன ஆகிடும், துக்கம் போதல் ஆனந்தம். இப்போ பிரம்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார், நீயே அதுவாக இருக்கின்றாய் அப்படின்னு உபதேசத்தை சொல்ல போகிறார். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும், நான் அதுவாக இருக்கின்றேன்னு வரணும். என்ன சொன்னோம், வாழைப்பழத்தை உரிச்சாச்சு, வாயில் அவர் கொடுக்க போகிறாரு, நம்ம என்ன பண்ணணும், முழுங்கணும். இப்போ உபதேசத்தை சொல்லும்போது அவன் கேட்குறான், எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னால் நல்லா இருக்குமே. தசபுமான் தன்னை கண்டார் போல், 10வது மனுஷன் கதை புரியுது, 7 அவஸ்தை புரியுது, என்னுடைய நிஜ வடிவு எனக்கு புரியணும் இல்லையா. கதை புரியுது, என் நிஜ வடிவினை யான் காண நான் நல்லா எனக்கு புரியணும், யான் காண நீர் எனக்கு காட்டி கொடுக்கணும் எனக்கு. உடனே அவர் குருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சுச்சி பெரும் லட்சியார்த்தம் துவம்பதம் தத்பதங்கட்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். சாஸ்திரம் எப்படி சொல்லுன்னா, ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் 3 வச்சு தான் பேசும். ஏன்னா நம்மளா இதை கற்பனையில் சொல்கிறது கிடையாது. ஸ்ருதியில் இது சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதினா வேதங்களில் இது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு முதல்ல அவர் சொன்னது யுக்தி பூர்வமாக சொன்னார், கதை சொன்னார். நமக்கு ஒரு யுக்தி சொல்லிட்டார். இப்போ இன்னும் 2 சொல்லணும் நமக்கு. ஸ்ருதி சொல்லணும், அனுபவம் சொல்லணும். அவர் சொல்கிறார், நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், ஸ்ருதியில் ஏற்கனவே இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, நீ உன்னை நல்லா புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா உன்னையும் புரிஞ்சுக்கிடணும், இறைவனையும் புரிஞ்சுக்கிடணும். உண்மையில் நீ யாருங்கிறது உனக்கு நல்லா புரியணும். சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ அதுவாக இருக்கின்றாய், தத்து துவம் அசி. 3 பதம் சொல்லியிருக்கு. சுச்சி பெரும் லட்சியார்த்தம் துவம்பதம் தத்பதங்கட்கு அசிபதம் ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேள. தத்துனா அது, அந்த மெய்ப்பொருள். துவம்னா நீ, அசினா இருக்கிறாய், அதுவாக நீ இருக்கிறாய் அப்படின்னா அதுக்கு நீ என்ன பண்ணணும், லட்சியார்த்தத்தை பார்க்கணும் அப்படிங்கிற. லட்சியார்த்தம்னா உட்பொருளை பார்க்கணும். 2 வார்த்தைகள் இருக்குது, லட்சியார்த்தம், வாச்சியார்த்தம். வாச்சியார்த்தம்னா சொற்பொருள், சும்மா பேசிக்காக நமக்கு அந்த சொல்லுக்குரிய பொருள். லட்சியார்த்தம் அப்படிங்கிறது ஆழமான பொருள். எல்லா வாக்கியங்களுக்கும் லட்சியார்த்தம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு சில இடங்களில் என்ன பண்ணணும், நமக்கு லட்சியார்த்தம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏற்கனவே சொன்னோம், சுட சுட பேசினார் அப்படின்னு சொன்னோம், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடத்துல சுட சுட பேசினார்னா நமக்கு லட்சியார்த்தம் எடுக்கும். சுட சுட ஜவுளிகள் சுடாத விலையில் அப்படின்னு ஒரு இடத்துல போடும். சுட சுட ஜவுளிகள் சுடாத விலையில் அப்படின்னா என்ன அர்த்தம், புது ஜவுளி விலை குறையாக இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியாது, நமக்கு மேலோட்டமாக வாச்சியார்த்தம் எடுக்க முடியாது. என்ன பண்ணோம், லட்சியார்த்தம் எடுக்கும். வாச்சியார்த்தம் எடுத்தால் அங்கே என்ன ஆகுது, நமக்கு அர்த்தம் சரி வராது.
அதுபோல் நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னா நான் அந்த இறைவனாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, மேலோட்டமாக எடுக்கக்கூடாது, அந்த சொற்பொருளை எடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு ஆழமான உட்பொருளை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் சொல்கிறாரு சுச்சி பெறும் லட்சியார்த்தம். சுச்சின்னா என்னது, தூய்மைப்படுத்தணும். ஸ்வச் பாரத் அப்படிங்கிறோம். ஸ்வச்னா தூய்மை, சுச்சினா தூய்மை, தூய்மைப்படுத்தணும். எதை, அந்த நான்கிற வார்த்தையவும் அந்த அதுங்கிற வார்த்தையவும் தூய்மைப்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு நீ லட்சியார்த்தம் எடுக்கணும். எப்படி சுட சுட ஜவுளி சுடாத விலையில் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், நம்ம மேம்போக்கான வார்த்தை எடுக்காமல் அதுக்கு என்ன பண்ணுறோம், ஆழமான பொருளை எடுக்கிறோமோ அதுபோல் இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு, இறைவன்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது, ஜீவன்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. அது 2 அர்த்தத்தையும் சரியாக போட்டு பொருத்தணும். அப்போ தான் உனக்கு என்ன பண்ணும், அது செய்யும் உண்மை கேளாய். அப்போ தான் என்ன, உனக்கு ஐக்கியம் உண்டாகும். ஐக்கியம்னா இங்கே ஒன்னஸ், யூனியன் கிடையாது, சேர்க்கை கிடையாது, 2ம் ஒன்றாக இருக்கும் தன்மை. இறைவனும் ஜீவனும் ஒன்றாக இருக்கும் தன்மை. ரொம்ப கவனமாக புரிய வேண்டிய இடம் இந்த இடத்துல. ஏன்னா தப்பாக புரிஞ்சுட்டு நானே கடவுள் என்ன பண்ணிடக்கூடாது, அட்டூழியம்லாம் பண்ணக்கூடாது நமக்கு. அதனால என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா நிறையா பேர் நம்மளை விசிஷ்டாத்வைதிகள் துவைதிகள் எல்லாருமே நம்மளை சொல்கிற குறை என்னென்னா, நீங்களே கடவுள்னு சொல்கிற ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எந்த அர்த்தத்தில் சொல்கிறோம், அதனால் நமக்கு வாச்சியார்த்தத்தில் மேலோட்டமாக நம்ம ஐக்கியம் சொல்ல முடியாது. உட்பொருளில் நம்ம சொல்ல போகிறோம், ஆதார திருஷ்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்று அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு ஸ்ருதி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கு. இப்போ நமக்கு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. விண்ணொன்றை மகா, எப்படி கேடுங்கக்கா, விண்ணொன்றை மகாவின் என்றும் மேகவின் என்றும் பாரில் மண் ஒன்று கடவின் என்றும் மருவிய ஜலவின் என்னும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன்று கூடஸ்தன் ஜீவன் 4 சைத்தன்யமாமே. விண்ணொன்றை மகாவின் என்றும் மேகவின் என்றும் பாரில் மண் ஒன்று கடவின் என்றும் மருவிய ஜலவின் என்னும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன்னு கூடஸ்தன் ஜீவன் 4 சைத்தன்யமாமே. ஜீவாத்மா பரமாத்மா 2 வார்த்தைகள் இருக்கு. ஜீவன் ஈசன் என்ன அர்த்தம் சொன்னார், என்ன சொல்லியிருக்காரு, இப்போ நம்ம 4 பார்க்க போகிறோம். ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிறத எப்படி ஒன்றாகும், நீ அதுவாக இருக்கின்றாய், அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆகாசத்தை வச்சு கொடுக்குறேன். விண் ஒன்று, விண்ணுனா என்ன, ஆகாசம். ஒரு ஆகாசம் மகாவின் என்றும் மேகவின் என்றும் பாரில் மண் ஒன்று கடவின் என்றும் மருவிய ஜலவின் என்றும். எக்ஸாம்பிள் இதான் முதல்ல திருஷ்டாந்தம் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இது கைவல்ய சங்கம், அது ரோடு, அது என்னோட வீடு. என்ன பண்ணுறோம், நம்ம ஒன்றொன்றையும் பிரித்து சொல்கிறோம். ஸோ உண்மையிலேயே இது ஒரு கெட்டடம், அது ஒரு கெட்டடம், அங்கே ஸ்கூல் இருக்குது, அது ஒரு கெட்டடம், முனிசிபாலிட்டி ஒரு கெட்டடம், நிறைய கெட்டடமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். உண்மையிலே கெட்டடம்னா என்ன, அந்த ஆகாசத்தில் ஒரு தடுப்பு போட்டிருக்கோம், அந்த ஒரு பிரிவு இருக்குது, அதை தான் என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு கெட்டடமாக சொல்கிறோம். உண்மையில் இங்கே ஒரு ஆகாசம் இருக்குது, அங்கே ஒரு ஆகாசம் இருக்குது, நம்ம இடைவெளியை தான் என்ன பண்ணுறோம் ஒரு இடமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பார்க்கும்போது இது ஒரு இடம் அது ஒரு இடம் மாதிரி தெரியுது, உண்மையில் இருக்கின்றது என்னது, ஒரு ஆகாசம்தான் இருக்குது. ஒரு ஆகாசம்தான் விண் ஒன்று. அது எப்படி இருக்குது, மகாவின். மகாவின்னா அந்த மகாகாசம், கெட்டடத்துக்கு வெளியே இருக்கிற அந்த பெரிய ஆகாசம் ஒன்று தான் இருக்குது. என்ன சொல்கிறோம், உள்ள வெளியேன்னு சொல்கிறோம். உள்ள வெளியேங்கிறது எப்படி இருக்குது, அங்கேருந்து பார்த்தா இது வெளியே, அங்கேருந்து உள்ளே. உள்ள வெளியேங்கிறது ரிலேட்டிவாக தான் இருக்குது. இப்போ இந்த
ஸ்பேஸ் என்ன ஆகுது நமக்கு? இதுக்கு ஒரு வரையறை கொடுக்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதான் மகாவின் என்றும் மேகவின் என்றும். எக்ஸாம்பிள் கூட மேகத்தில் இருக்குது. மேகத்தில் இடைவெளியில் தான் மேகமே இருக்குது. அந்த மேகத்துலேயும் நிறைய ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது, தண்ணி துளிலாம் இருக்குது. அந்த நீர் துளியில் ஆகாசத்தோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அதில் ஒரு ஆகாசம் இருக்குது. அந்த மகாகாசம் இருக்குது, அந்த மேக ஆகாசம் இருக்குது, அந்த மேக ஜலத்தில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம். அப்புறம் என்னது? மண் ஒன்று கடவின் என்று. கடம்னா குடம், மண்ணால் செய்யப்பட்ட குடம். குடத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு. இன்னொரு குடத்தில் தண்ணி வச்சுருக்கு, அதில் தண்ணியில் ஒரு ஆகாசம் இருக்கு. இப்போ மேகத்தில் ஆகாசம் இருக்குது, மேக ஜலத்தில் ஆகாசம் இருக்குது, இந்த மேகத்துக்கு வெளியே ஆகாசம் இருக்குது, குடத்துக்குள்ளே ஆகாசம் இருக்குது, குடத்தில் தண்ணியில் ஆகாசம் இருக்குது. எத்தனை ஆகாசம் இருக்குது? நிறைய இருக்குது. எத்தனை ஆகாசம் இருக்குது? ஒன்று தான் இருக்குது. என்ன செய்கிறோம்? நமக்கு நிறைய இருக்கிறது மாதிரி ஒரு கற்பனை இருக்கு. என்னும் கற்பனை போல் ஒன்றே. கற்பனைனா என்னது? தவறான புரிதல். நம்ம இங்கே வந்து கற்பனை இமேஜினேஷன் கிடையாது, அதை கரெக்டாக புரியும். நம்ம கற்பனை கற்பனை கற்பனைன்னு அடிக்கடி இங்கே யூஸ் பண்ணுறாரு. கற்பனைனா இமேஜினேஷன் கிடையாது, தவறான புரிதலுக்கு பேர் இங்கே கற்பனை. இப்போ என்ன பண்ணுறோம்? நாள் இருக்கிறது மாதிரி கற்பனை போல் ஒன்றே, ஒன்று தான். அதான் எடுத்தோன்னே சொன்னார், யானே எங்குமாம் பிரம்மம்னு சொன்னார். அதான் இப்போ கொண்டு வர்றார். கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம், ஈசன், நன்னு கூடஸ்தன், ஜீவன், 4 சைத்தன்யமாமே. இப்போ 4 பதம் கொடுத்துட்டார். பிரம்மம், ஈசன், கூடஸ்தன், ஜீவன், 4 வார்த்தை. உண்மையிலே இருக்கிறது என்னது? ஒரு ஆகாசம்தான். அது மேக ஆகாசமாகவும் மேக ஜல பிரதிபிம்ப ஆகாசமாகவும் கட ஆகாசமாகவும் கட ஜல பிரதிபிம்ப ஆகாசம். கட ஜல பிரதிபிம்பம்னா குடத்தில் இருக்கிற தண்ணியில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம், குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம், மேகத்தில் இருக்கிற ஆகாசம், மேக ஜலத்தில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம். உண்மையிலே சைஸில் தான் வித்தியாசம் இருக்குது, அதனுடைய சக்தியில் தான் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. யாருக்கும் ஈஸ்வனுக்கும் ஜீவனுக்கும் அப்படின்னு கொண்டு வர போகிறார். 4 மாதிரி தெரிஞ்சாலும் அது என்னவா இருக்குது நமக்கு? பிரம்மம், ஈசன், நன்னும் கூடஸ்தன். நன்னும்னா நன்றாக உணரப்படுகின்ற. இப்போ பிரம்மம்னு சொல்லும்போது பிருகத்தமத்வாத் பிரம்மன்னு சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கும் போது பிரம்மம்னு சொல்கிறோம். அது ஒரு உடம்பில் உணரப்படும் போது அதுக்கு என்ன சொல்கிறோம்? ஆத்மான்னு சொல்லலாம். இங்கே கூட்டஸ்தன்கிற பேரை கொடுத்துருக்க. பேர் தான் வேறு, எல்லாம் ஒன்று தான். ஆத்மாங்கிறத நம்ம போட்டுக்கிட்டா ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை அதுதான். சைத்தன்யம்னா அது சேத்தன ரூபமாக, சித் சுரூபமாக இருக்கிறனால சைத்தன்யம் சொல்கிறோம். நம்மளுடைய உடம்புல அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம உடம்புல எல்லாத்தையும் அறிபவனாக அது இருக்கிறனால சைத்தன்யம்னு சொல்கிறோம். ஆத்மான்னு போட்டுக்கலாம், ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ என்னாச்சு? பிரம்மம், ஈசன், கூட்டஸ்தன், ஜீவன், 4 சைத்தன்யமாமே. இந்த உபாதியோடு சேரும்போது என்ன சொல்கிறோம்? நம்ம கட ஆகாசம்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த உபாதியை விட்டுட்டோம்னா இருக்கிறது ஆகாசம் மட்டும்தான். அதுபோல் நம்மளுடைய உடல் மனம் புத்தியோடு சேர்ந்து அதை சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? ஜீவன்னு சொல்கிறோம். இந்த உடம்போடு சேர்த்து அந்த ஆத்மாவையும் சேர்த்து சொல்லும்போது உடல் மனம் புத்தி ப்ளஸ் ஆத்மா இஸ் ஈக்குவல் டு ஜீவன்னு போட்டுக்கலாம். இப்போ 4 சைத்தன்யமாமே, 4மே அந்த மெய்ப்பொருள் தான். நமக்கு இன்னும் எதனால் இந்த பேதம் தெரியுது அப்படின்னா, ஒரே ஆகாசம் இந்த உபாதி பேதத்தினால வேறு வேறாக தெரிகின்றது. இப்போ 2 உபாதி இருக்குது. மேகம்ங்கிற உபாதி இருக்குது, குடம்ங்கிற உபாதி இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற ஆகாசம் ஒன்று தான். இந்த உபாதி தான் வேறையாயிருக்கு. அதுபோல் எங்கே கொண்டு வரணும்? நம்ம அந்த தத்துவமசிக்கு கொண்டு வரணும். இப்போ இறைவனுக்கும்
ஜீவனுக்கும் ஜீவ ஆத்மா பரம ஆத்மா. ஜீவ ஆத்மா பரம ஆத்மா ரெண்டுலையும் காமனாக என்ன இருக்குது? அந்த ஆத்மா. அந்த ஆதார திருஷ்டியில் பார்க்கும்போது இறைவனுக்கும் நமக்கும் பேதம் இல்லை. ஆதார திருஷ்டியில் பார்க்கும்போது. ஆனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பாரமார்த்திக திருஷ்டின்னு சொல்கிறோம். ஆதார திருஷ்டிக்கு பேர் பாரமார்த்திக திருஷ்டி. காரண திருஷ்டி, காரண திருஷ்டியில் பார்க்கும்போது இறைவனுக்கும் நமக்கும் பேதம் சிறிதும் இல்லை. இப்போ நமக்கு அடுத்து எப்படி இன்னும் அதை நம்ம கொண்டு வர்ற இந்த ஆழமான விஷயம்னு இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. இறைவனும் ஜீவனும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அடுத்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிற நமக்கு அதை படிச்சுட்டு நம்ம முந்தின பாட்டுக்கு போகலாம். நம்ம பூச்சிய ஈசன் சீவன் புகழ்பதம் இரண்டே நிற்கும் வாச்சியம் லட்சியந்தான் மலமிலா பிரம்மமான்மா காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்தொன்றாம் கடைந்து எடுக்கும் ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே. பூச்சிய ஈசன் ஜீவன் புகழ்பதம் இரண்டே நிற்கும் வாச்சியம் லட்சியந்தான் மலமிலா பிரம்மமான்மா காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்தொன்றாம் கடைந்து எடுக்கும் ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே. இன்னும் இதை நுட்பமாக சொல்கிறார். எக்ஸாம்பிள் சொல்கிறார். முதல்ல காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்து ஒன்றாம் கடைந்தெடுக்கும் ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே. எப்படி இந்த விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். காய்ச்சிய பாலில் நெய் போல, பால் வாங்கிட்டு வர்றோம். என்ன வாங்கிட்டு வர்றேன்னு சொன்னால் பால் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, உள்ள நெய் இருக்குது. நம்ம பாலையும் நெய்யும் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல மாட்டோம். பால் வாங்கிட்டு வரேன். பாலில் நெய் ஒன்றோடு ஒன்றாக என்ன இருக்குது? கலந்து இருக்குது. அதுபோல் நெய் வேணால் என்ன பண்ணணும்? நம்ம அதுக்கு மெனக்கிடணும். காய்ச்சி உர ஊற்றி கடைஞ்சி வெண்ணெயாக்கி உருக்கி அதுக்கப்புறம் நமக்கு நெய் வரும். அதுபோல் இப்போ இந்த தத்பதத்தையும் தொம்பதத்தையும் நான்கிறதையும் அதுவாக இருக்கிறேன் மறக்கக்கூடாது. நான் அதுவாக இருக்கின்றேன், நான் அந்த மெய்ப்பொருளாக இருக்கின்றேன். அப்போ என்ன பண்ணணும்? அதை வெறும் பாலை மட்டும் எடுத்தால் நெய் கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? காய்ச்சி கடைஞ்சி எல்லா வேலையும் பார்க்கணும். அதான் சொல்கிறாரு, காய்ச்சிய பாலில் நெய் போல கலந்து ஒன்றாம். எப்படி இருக்குது? பாலும் நெய்யும் ஒன்றா கலந்து போய் இருக்குது. அதோட ஒன்றா இருக்குது. அது என்ன பண்ணணும்? கடைந்து எடுத்து ஆஜ்யம். ஆச்சியம்னா தமிழில், ஆஜ்யம்னா சம்ஸ்கிருதம், ஆஜ்யம்னா நெய். எப்படி அந்த பாலில் இருக்கிற நெய்யை எடுக்கிறோமோ அதுபோல் என்ன பண்ணணும்? கடைஞ்சி எடுக்கணும். ஞான நிர்மத்தன அபியாசாத் பாசம் தகதி பண்டிதகன்னு கைவில உபநிஷத்தில் வரும் நமக்கு. அந்த மத்தனம்னா கடையிறது, மத்து போட்டு கடையிறது, மத்து. அதான் மத்தனம். மத்தை வச்சு இங்கிட்டு இப்படி பண்ணுறேன்னா அதுக்கு பேர் மத்தனம்னு பேர். இப்போ கடைஞ்சி எடுக்க போகிறோம். எதை எடுக்க போகிறோம்? நமக்கு அந்த மகா வாக்கியம் தத்துவமசிங்கிற அந்த மகா வாக்கியத்தை கடைஞ்சி எடுக்க போகிறோம். அப்படின்னா நம்ம லட்சியார்த்தத்தை கடைஞ்சி எடுக்க போகிறோம். புரியணும். வாச்சியார்த்தத்தில் நானும் இறைவனும் ஒரு நாள் ஒன்றாக முடியாது. ஏன்னா இது நம்ம படிச்சுட்டு வரும்போது முதல்ல சாஸ்திரம்தான் நமக்கு தெய்வத்தை ஈஸ்வரனை அறிமுகப்படுத்துது. முதல்ல என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லாருமே தேகாத்ம புத்தியோடு தான் இருக்கோம். நான் தேகம்ங்கிற எண்ணத்தில் தான் இருக்கோம். சாஸ்திரம் என்ன பண்ணுது? நீ உடம்பு கிடையாது, உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் அப்படின்னு, உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் அப்படின்னு நமக்கு ஒரு அறிமுகப்படுத்துது. இதுக்கு நிறையா பிறவிலாம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பிறவி இருந்திருக்கு, இன்றைக்கி இதுக்கு அப்புறம் பிறவி வரும். இந்த ஜீவன் என்ன பண்ணும்? ட்ராவல் பண்ணும். நீ நிறையா புண்ணியம்லாம் பண்ணினா உனக்கு வேறு நல்ல பிறவி கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுது? சாஸ்திரம் தான் என்ன சொல்லுது? இந்த தேகத்துக்கு வேறான ஜீவன்னு நம்மளை அறிமுகப்படுத்துது. அதனால தான் நிறைய பூஜைகள் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும் அப்படின்னா நமக்கு புண்ணியம் இருந்தால் தான் சந்தோஷம் கிடைக்கும்.
நம்ம நினைக்கிறோம் பணம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும், குழந்தைங்கள் இருந்தால் சந்தோஷம் இருக்கும், கல்யாணம் பண்ணால் சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த டெம்பரரி சந்தோஷம் நமக்கு வேணும்னா நமக்கு புண்ணியம் வேணும் நமக்கு. அப்போ அந்த புண்ணியத்துக்கு என்ன பண்ணுறோம், நான் ஜீவன்கிற அந்த ஜீவாத்ம புத்தி, நான் உடம்புங்கிற எண்ணத்தை விட்டுட்டு முதல் நம்ம அகம் தேகோஸ்மின்னு தான் முதல்ல இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பக்குவம் வந்ததுக்கப்புறம் நமக்கு புரியுது நிம்மதிக்கு வேறு என்னமோ தேவைப்படுது அப்படின்னு என்ன பண்ணுறோம் நம்ம. அப்போ ஏதோ போன ஜென்மா ஏதோ இருந்திருக்கு, நான் இந்த உடம்பு மட்டும் கிடையாது, நான் ஒரு ஜீவன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது. பட் அந்த சமயத்தில் நிறையா ஈஸ்வரனை சாஸ்திரம் தான் அறிமுகப்படுத்துது. கர்ம காண்டத்தில் நமக்கு ஈஸ்வரனை அறிமுகப்படுத்தி நிறையா பூஜை பண்ணு, நிறையா புண்ணிய காரியங்கள் பண்ணு, தர்மமாக இரு அப்படின்னு என்ன பண்ணுது சாஸ்திரம் நமக்கு அறிமுகப்படுத்துது. அப்புறம் பக்குவப்பட்டதுக்கப்புறம் அதே சாஸ்திரம் என்ன சொல்ல போகுது நமக்கு, நீ ஜீவன் இல்லை, நீ பிரம்மம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கூட்டிட்டு. முதல்ல தேகோஸ்மின்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கப்புறம் அகம் ஜீவக அகம் ஜீவோஸ்மின்னு சொல்கிறோம். நான் ஜீவன், இறைவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம், நான் ஜீவன். முதல்ல நான் உடம்புன்னு நினச்சோம், முதல்ல என்ன சொல்கிறோம், கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே உடம்பு தான் அப்படின்னு என்ன பண்ணுறோம், அகம் தேகக அப்படின்னு நான் தேகமாக இருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஜீவன்னு புரிஞ்சதுக்கப்புறம் என்னது, நான் ஜீவன், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுறோம், நம்ம கோயில் கோயிலாக போகிறோம். போய் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார், ஆதி பகவன் முதற்றே இந்த உலகுக்கு தலைவனாக இருக்கிறார், வேண்டுதல் வேண்டாமை இலான், மலர்மிசை ஏகினான், என்ன பண்ணுறோம் வாளறிவன் தேவனை அப்படி போற்றி 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 என்ன பண்ணுறோம், தேவாரம் படிக்கிறோம், திருவாசகம் படிக்கிறோம், நமக்கு கசிந்து கசிந்து உருகுறோம் நமக்கு. அப்புறம் சாஸ்திரம் என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த இறைவனுக்கும் உனக்கும் பேதம் சிறிதும் இல்லை. உனக்கு பக்குவம் நல்லா வந்துருச்சு. பக்குவம் இல்லாதவங்ககிட்ட நம்ம இது சொல்ல போகிறது கிடையாது. இறைவனும் நீயும் ஒன்றுங்கிறத என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். நம்ம முதல்ல நல்ல பக்குவம் வரட்டும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அந்த ஜீவாத்ம புத்தியை நல்லா பண்படுத்தணும் நமக்கு வந்து. அதுக்காக கர்மயோகம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அகம் தேகோஸ்மியிலிருந்து அகம் ஜீவோஸ்மியில் இருந்து அதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மி 3 செக்ஷனில் நமக்கு வர்றோம். முதல்ல என்ன பண்ணுறோம், கடவுளை கோயிலில் போய் பார்க்குறோம், எங்கேயோ கடவுள் இருக்கார் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம சொர்க்கத்தில் இருக்கார், வைகுண்டத்தில் இருக்கார் அப்படின்னு தேவக பரோட்சமாக நம்ம முதல்ல குழந்தையாக இருக்கும்போது பார்க்குறோம். அப்புறம் அடுத்து சாஸ்திரம் என்ன பண்ணுது, இறைவன் தூணிலும் இருக்கான் துரும்பிலும் இருக்கான் அப்படின்னு என்ன அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போகுது. அடுத்த ஸ்டெப்பில் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் அப்படின்னு என்ன பண்ணுறோம், காக்கை சிறகினிலே நந்தலாலா, கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம யாதுமாகி நின்றாய் காளி, எல்லாரையும் இறைவனாப்பாரு அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம, அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம முதல்ல பரோட்சமாக இருந்துச்சு, கடவுள் எங்கேயோ இருக்காருன்னு நினச்சோம். அப்புறம் பிரத்யட்சமாக பார்க்குறதெல்லாம் கடவுள் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம திருஷ்டியை மாற்றணும், எல்லா இடத்துலையும் இறைவன் நிறைந்திருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் 3வது என்ன பண்ணுறோம், அபரோக்ஷமாக புரிந்து கொள்வது, நானே அந்த மெய்ப்பொருளாக இருக்கின்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறது, அதுக்கு புரிகிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், கடைந்து எடுத்து இந்த ஆட்சியம் என்ன என்று உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே, நீ அதை முறையாக பிரித்து கொள்ள வேண்டும். பூச்சிய ஈசன் ஜீவன் புகழ்பதம் இரண்டினுக்கும் வாச்சியம். பூச்சிய ஈசன்னா பூஜிக்கதற்குரிய ஈசன், நம்ம இத்தனை நாள் வழிபட்ட அந்த ஈசன், சர்வஜனான அந்த ஈஸ்வரன், மாயா சகிதமான அந்த ஈஸ்வரன், இந்த உலகத்தை படைத்த அந்த சர்வ சக்திமான் ஆகிய அந்த இறைவன் ஜீவன். இதுக்கு ஆப்போசிட்டை போட்டுக்கிடணும் நம்ம, மாயையினால் பாதிக்கப்படாத ஈஸ்வரன், மாயையினால் பாதிக்கப்பட்டு துன்பத்திலேயே சம்சாரத்தில் உழலுகின்ற இந்த ஜீவன். புரியும் நல்லா நமக்கு ஈஸ்வரனுடைய லட்சணம் என்ன, ஜீவனுடைய லட்சணம் என்ன. அப்படிப்பட்ட அந்த ஜீவனுக்கும் ஈசனுக்கும் புகழ் பதம்னா வார்த்தை, புகழ்னா கூறப்பட்டின்ற வார்த்தை,
என்ன சொல்லப்பட்டிருக்கு? தத்து துவங்கிற வார்த்தை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இறைவனுக்கும் ஜீவனுக்கும் தத்து துவம், இரண்டினுக்கும் வாட்சியம், நேரடி பொருள் என்னது? அவர் ஈஸ்வரன், நான் ஜீவன். அவர் சர்வஜன், நான் அல்பஜன். அவர் சர்வசக்திமான், நான் அல்பசக்திமான். அவருக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் இன்பஸ்வரூபம், நான் துன்பஸ்வரூபம். அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அஜகஜாந்திர பேதம். கொஞ்சம் கூட மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சே போட முடியாதுங்கிற மாதிரி இறைவனையும் ஜீவனையும் என்ன பண்ண முடியாது? கொஞ்சம் கூட ஈக்குவேட் பண்ணவே முடியாது. எப்படி? வாட்சியார்த்தம் மேலோட்டமாக பார்க்கும்போது, மேலான அந்த அந்த டைரக்ட் மீனிங் எடுக்கும்போது அதில் என்ன பண்ண முடியாது? ஈக்குவேட் பண்ணவே முடியாது. லட்சியம்தான். லட்சியம்னா அந்த லட்சியார்த்தம், அதுக்கு உட்பொருள். மலமிலா பிரம்மம் ஆன்மா. மலம் இலா பிரம்மம். மலம்னா இந்த இடத்துல உபாதி, அந்த ஜீவன்கிற உபாதி நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம அவித்யாவோடு இருக்கும். நம்ம ரஜோகுணத்திலேருந்து படைக்கப்பட்டவர்கள். நம்மளுடைய உபாதி என்னவா இருக்குது? நம்ம படைக்கும் போதே அஞ்ஞானத்தோடு படைக்கப்பட்டவர்கள், மாயை வசப்பட்டவர்கள். இறைவன் மாயை வசப்படாத. நம்ம இதில் படிப்போம், மாயை எதுவும் வசப்படாதவன் இறைவன் பார்ப்போம். ஏன்னா மாயாவிக்கு தெரியும், ஏன்னா அவர் தான் மாயா சிருஷ்டி பண்ணுறாரு, அவருக்கு தெரியும் இது மாயைங்கிறது, அவருக்கு தெரியும். இப்போ நம்மளும் மாயைங்கிறத புரிஞ்சுக்கிடணும், அவ்வளோதான். ஒரு காட்சி உண்டாயிருக்கு, இதில் நம்ம கண்ணை கட்டப்பட்டிருக்கு, நமக்கு இது பொய்ன்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? நம்ம பூச்சிய ஈசன் சிவன் புகழ்பதம் இரண்டினுக்கும் வாட்சிய லட்சியம்தான் மலமிலா பிரம்மம் ஆன்மா. மலம் இல்லா, அந்த உபாதி இல்லாத பிரம்மம் ஆன்மா. அந்த இறைவனுக்கு ஆதாரமாக சொல்லும்போது பிரம்மம்னு சொல்கிறோம், ஜீவனுக்கு ஆதாரமாக சொல்லும்போது ஆன்மான்னு சொல்கிறோம். நல்லா புரியணும். ஆகாசம் ஒன்று தான், குடத்துக்குள்ளே இருக்க ஆகாசம் அந்த மேகத்தில் இருக்கிற ஆகாசம்னு என்ன பண்ணுறோம்? அதை பிரித்து சொல்கிறோம். இப்போ பிரச்சனை எதில்? அந்த உபாதியில் தான் இருக்குது. மலம் இலா பிரம்மம் ஆன்மா, ரெண்டும் ஒன்று தான். இது என்ன பண்ணுறோம்? நம்ம காய்ச்சிய பாலில், இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்து ஒன்றாம் கடைந்து எடுக்கும் ஆச்சியம் என்ன? ஆச்சியம் என்னென்னா ஆஜ்யம் போல, நெய்யை மாதிரி. எப்படி பாலில் இருக்கிற நெய்யை காய்ச்சி கடைஞ்சி எடுக்கிறோம், அது மாதிரி என்ன பண்ணோம்? இந்த தொம்பதத்தையும் தத்பதத்தையும் என்ன பண்ணுறோம்? நம்ம விசாரம் பண்ணி என்ன பண்ணணும்? உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே. உன்னை அறிந்து நீ முதல்ல சொல்லும் போதே உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. அதனால் அதை அப்படியே சொல்லிகிட்டே வர்றார். தன்னை காணல்னு சொல்கிறாரு. இங்கே உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே. பிரிந்து கொள்ளேன்னா என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்படி வெட்டி பிரிக்க போகிறது கிடையாது. அறிவினால் பிரிந்து புரிந்து கொள்வது, அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன குரு சொல்ல போகிறார்? பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றாங்க. இது என்ன பண்ணுறோம்? நம்ம அறிவினால் எப்படி பிரித்து புரிகிறது, அதான் நமக்கு இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு இதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. இப்போ நமக்கு ஸ்ருதி வச்சு நமக்கு சொல்லணும். தத்துவமசிங்கிறது இனிமேல் சொல்ல போகிறார். ஸ்ருதி வச்சு புரிகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அனுபவத்திலேருந்து சொல்லும் போது தான் நமக்கு அது ஈஸியாக புரிபடணும். நம்மளுடைய அனுபவத்தை சொல்லணும். இப்போ யுக்தி சொல்லிட்டார், எப்படி ஒரு ஆகாசம்தான் இருக்குது, அது நாளாக இருக்குன்னு லாஜிக்கலாக முதல்ல சொல்லிட்டார். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அனுபவமாக சொல்ல போகிறார். ஏன்னா நமக்கு அந்த அனுபவத்தை காட்டி கொடுத்தா தான் நமக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்ருதி கொண்டு வர முடியும். அப்போ தான் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். என்னுடைய அனுபவத்தை வச்சு நமக்கு சொல்லணும். இப்போ இது எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் நிறைய மெத்தடாலஜி வச்சுருக்கு. நமக்கு 3 அவஸ்தைகளுக்கும் வேறானவன் முதல்ல எடுத்தோடனே நம்ம பார்த்தோம், அது ஒரு பிரக்ரியான்னு பார்த்தோம். இப்போ அடுத்து இன்னொரு மெத்தடாலஜி சொல்ல போகிறாரு. 5 கோஷங்கள். ஏற்கனவே சொன்னா கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி அப்படின்னு. ஆத்மா
5 கோஷங்களால் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நான் என்பது நமக்கு உண்மையான அந்த நான் தெரிய விடாமல் 5 மறைப்புகள் இருக்கின்றது. இப்போ என்ன சொல்கிறாரு? உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே, உன்னை நீ பிரித்து பாரு அப்படிங்கிறார். எப்படி பிரித்து பார்க்குறது? பிரித்து பாருன்னா என்ன என்ன கவர் ரேப்பராக போட்டிருக்க, எப்படி நமக்கு வந்து கிஃப்ட் ரேப்பர் மாதிரி பிரித்து பார்க்குறதா அப்படின்னா அடுத்து எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. 67 பிரிவதெப்படி என்ற கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள் ஐம்பூத விகாரமன்றோ வெறியதோர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்லை ராஜத குணவிகாரம் பிரிவதெப்படி என்ற கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும் ஐம்பூத விகாரமன்றோ வெறியதோர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்லை ராஜத குணவிகாரம். இப்போ எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறது. நம்மளையே எப்படி பிரித்து பார்க்கறது, பிரிவது எப்படி என்ற கால். எப்படி பிரித்து பார்க்கறது அப்படின்னா ஃபஸ்ட்டு எதை பிரிக்கணும் அப்படின்னா பிணம் ஆகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். மறக்கவே கூடாது. நான் நீ சொல்லிக்கிட்டே இருக்கியே, அது என்னது அப்படின்னா ஒரு நாளைக்கு பிணமாக போகிறத நீ நான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிணமாகும் உடல் நான் என்ன நினைக்கிறேன்? நான் என்ன உடம்புன்னே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன அது? ஐ ஹாவ் பாடி. சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஐ ஆம் நாட் பாடி, ஐ ஹாவ் பாடி அப்படின்னு சொல்லு. இந்த உடம்பு என்னால் பார்க்கப்படுகின்றது. இதுக்கு பேர் திருக் திருஷ்ய விவேகம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அவஸ்தாத்ரய விவேகம் பார்த்தோம். நம்ம 3 அவஸ்தைகளுக்கு வேறாக இருக்கின்றதுன்னு. இப்போ இது என்னால் பார்க்கப்படுகின்றது. இந்த கண்ணாடி என்னால் பார்க்கப்படுகின்றது. இந்த கண்ணாடி நான் அல்ல. இந்த டேபிள் என்னால் பார்க்கப்படுகின்றது. இந்த டேபிள் நான் அல்ல. அன்னைக்கு கிளாஸில் பார்த்தோம். நான் இந்த டேபிள் அப்படின்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? நான் இந்த டேபிள் அப்படின்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டுருவோம். நான் உடம்பு அப்படின்னு சொன்னால் வேதாந்த ஆஸ்பத்திரிக்கு வரணும். ரெண்டும் சேம் தான். ஏன்னா என்னால் பார்க்கப்படுகின்றது நான் அல்ல. இந்த டேபிள் என்னால் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த உடம்பு என்னால் பார்க்கப்படுகின்றதுங்கிறது என்னது? நமக்கு அது பழக்கலை. நமக்கு எப்படி பிரிக்க போகிறோம்? நம்ம எப்படி இந்த டேபிள் என்னால் பார்க்கப்படுகின்றதோ, இந்த நோட் என்னால் பார்க்கப்படுகின்றதோ, அதுபோல் இந்த உடல் நாளைக்கு பிணமாக போகின்ற உடல், பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். கொள்ளல்னா என்னது? அழிச்சு ஒழிச்சு சொல்கிறார். உடம்பையே நான் நினச்சிக்கிட்டு இருக்கும். பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு படிக்கிறோம். நம்ம சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்கள். எதை நான் தூக்கி சமந்துட்டு இருக்கோம்? நம்ம இந்த உடம்பை போட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் இந்த அறிவினை கொள்ளல் வேண்டும். கொள்ளல் வேணும்னா என்னது? அந்த அறிவு செத்து போகணும். அதுக்கு உயிர் வரக்கூடாது. நான் உடம்புங்கிற அந்த எண்ணம் முழுமையாக செத்து போகணும். அதுக்கு உயிர் இருக்கக்கூடாது. நான் உடம்புங்கிற எண்ணம் உயிர் பெற்று வரக்கூடாது. அறிவினை கொள்ளல் வேண்டும். இது பட்டினத்தார் கதையில் பார்ப்போம். எங்கேயோ அவர் இறந்த வீட்டில் போய் எல்லோரும் அழுதுட்டு இருந்தாங்க. இவரும் போய் ஓன்னு அழுதாராம். அவனே உங்களுக்கு என்ன, எதுக்காக அழுறீங்க அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், செத்த பணத்தை பார்த்து இனி சாக போகிற பணம்லாம் அழுதுட்டுருக்கு, அதை பார்த்து நான் அழுறேன் அப்படின்னா. இப்போ நமக்கு இந்த பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். என்ன பண்ணுறோம் நம்ம? இந்த உடல் நான், இது ஒரு மெத்தடாலஜி. இது நான் அல்ல, இது நான் அல்ல, நேத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எதெல்லாம் முதல்ல நான் அல்ல அப்படிங்கிறத தூக்கி எறிங்கிறார். சாமி சொல்லுவாங்க, நெருப்பு வச்சு கொளுத்தும்பாங்க. ஞான நெருப்பை வச்சு கொளுத்து அப்படிம்பாங்க. இப்போ நான் உடல்கிற பார்த்தோம். ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம்.
நான் இந்த ஜீவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுபோல் இந்த பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவு நாசமாக போகணும். நமக்கு என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். அப்போ இந்த தேக ஆத்ம புத்தியை முழுமையாக நம்ம விடணும். நான் தேகம் அப்படிங்கிற அந்த எண்ணம் போயிட்டாலே இந்த தேகத்தோடு இருக்கின்ற உறவு எல்லாம் போயிடணும். பிரிக்கிறது எப்படி பிரிக்க போகிறோம்? முதல்ல என்ன பண்ண போகிறோம்? நான் தேகம் அல்ல. இது பேர் அன்னமய கோஷம்னு பேர். இந்த அன்னத்தினால உண்டான இந்த உடம்பு, இது என்ன பண்ணுறோம்? நம்ம நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் ஆத்மா, இந்த உடம்பையே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த எண்ணம் என்ன செய்து என்னுடைய உண்மையான சொரூபத்தை நான் அறிய விடாமல் எனக்கு ஒரு மறைப்பாக இருக்கின்றது. அதை கோஷம்னு அர்த்தம். என்ன செய்து? நம்மளை மறைச்சிட்டு. இப்போ முதல்ல என்ன பண்ண வேணும்? இந்த அன்னமய கோஷத்தை நிஷேதம் பண்ணுறோம். அறிவினை கொள்ளல் வேண்டும். உண்மையிலே அது என்னது? ஐம்பூத விகாரம். ஜஸ்ட் என்னது? பஞ்சபூதத்தினால் உண்டானது. அதுதான் சிருஷ்டி படித்ததில் ஞாபகத்தில் வரணும். இந்த பஞ்சீகரணம் படித்தோம். எப்படி பஞ்சபூதம்தான் மிக்சர் போட்டு என்னது நமக்கு இந்த மாதிரி ஸ்தூலமாக வருது. உண்மையில் இருக்கிறது பஞ்சபூதம்தான். கடலை மாவு, காராச்சேவு. உண்மையில் இந்த ஐம்பூத விகாரம்னா மாற்றம். இத்தினூண்டா இருந்துச்சு, மடியில் கிடந்துச்சு, அப்புறம் பெருசாக வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ண போகுது? புதைகுழிக்கு போகுது. எதுலேருந்து வந்துச்சோ அதுக்குள்ளே போகுது. இது என்ன? ஜஸ்ட் ஒரு மாமிச பிண்டம்னு சொல்கிறோம். இப்போ என்னது? இது ஒரு ஐம்பூத விகாரம். இதை போய் நீ இந்த என்னது சோற்று துருத்தியும் சாமி அடிக்க, இதை போய் என்ன பண்ணுறோம்? நம்ம நாத்தம் அடிக்கிற இந்த உடம்பை போய் நான் நினச்சிட்டு உட்காந்து உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? உள்ள ரத்தமும் சதையும், உள்ள எத்தனை புழு இருக்கோ, என்னென்ன இருக்கோ, உள்ள என்ன எல்லா கழிவெல்லாம் இருக்குது. மலை பாண்டம்னு படிக்கிறாங்க. அதை போட்டு என்ன பண்ணுறோம்? நான் நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ இந்த அறிவினை கொள்ளல் வேண்டும். இதை போய் நான் நினச்சிட்டு இதுக்கு என்ன பண்ணுறோம்? இதுக்கு இவ்வளோ அலங்காரம் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு தோலை போட்டு மூடி வச்சுருக்கு, அழகான ஒரு தோலை போட்டு மூடி வச்சுருக்கு. அப்போ அறிவினை கொள்ளல் வேண்டும். இதை நீன்னு நினைக்கிற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட்டுரு, ட்ராப் பண்ணிடு. ட்ராப் பண்ணிடணும், கையில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு அறிவினை கொள்ளல் வேண்டும். கேட்க மட்டும் செய்வோம். குரு சொல்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எதெல்லாம் உடணும். விடாம என்ன பண்ணிக்க கூடாது? நமக்கு பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? நமக்கு பின்னாடி நமக்கு பிரயோஜனம் கிடைக்க தத்துவமசியில் அங்கே நமக்கு ஐக்கியம் வராது. நமக்கு அந்த இடத்துல அறிவினை கொள்ளல் வேண்டும். அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த நான்கிற அந்த எண்ணம், இந்த உடம்பே நான் அப்படிங்கும்போது இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் உடம்புக்கு பிரச்சனை அப்படி என்ன பண்ணுறோம்? நம்ம அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோம். இது பார்க்கப்படும் பொருள். அதில் இருக்க அந்த நான்கிற அபிமானம் என்னாகணும்? அறிவினை கொள்ளல் வேண்டும். புரியுறது மட்டும் கிடையாது, இது மனசில் நல்லா பதியணும். அறிவினை கொள்ளல் வேண்டும். அடுத்து என்னது? வெறியதோர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்லை. சரி, இந்த உடம்பு நான் அல்ல. அடுத்து இதில் என்னெல்லாம் என்னால் பார்க்கப்படுகின்றது? இந்த பிராணனை நான் பார்க்குறேன். இந்த பிராணன் இருக்குதான் இந்த செயல்படுகின்றது, உடலை செயலாற்றுகிறது பார்க்குறோம். இந்த பிராணனை என்ன பண்ண முடியும்னா நம்ம இஷ்டம் போல் என்ன பண்ணலாம்? நீட்டலாம், கூட்டலாம், என்னன்னாலும் பண்ணலாம். அப்போ இந்த பிராணனை நீட்டுவது கூட்டுறது யார்? அப்போ என்னது? இது பார்க்கப்படும் பொருள் ஆகின்றது. எரி பிராணன்னா வெளியேற்றப்படுகின்ற இந்த பிராணன் உன்னுடைய மூக்கால். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இந்த கொல்லம் பட்டறையில் துருத்தி ஊதுறாங்க, புஸ்ஸுன்னு என்ன ஆகுது நமக்கு? அது மாதிரி என்ன ஆகுது? ஆக்சிஜன் இப்படி போயிட்டு எனது உள்ளுக்குள்ளே அந்த லங்ஸ் என்ன பண்ணுது? துருத்தி ஊதிக்கிட்டு இருக்கு. அது மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது? உள்ளே இருக்க காற்று வெளியே போகுது, வெளியே இருக்கிற காற்று உள்ளே வரும். இது எப்படி சிருஷ்டியில் உண்டாச்சு? அது பஞ்சபூத விகாரம்னு பார்த்தோம், ஐம்பூத விகாரம். இது என்னது? ராஜத குண விகாரம். சிருஷ்டிக்கு தான் படித்து வச்சுருக்கோம். நம்ம தமோ குணத்தில் இருக்கின்ற அந்த ராஜச அம்சத்திலிருந்து உண்டாகியது இந்த பிராணன். இந்த பிராணன் இது ஒரு ஜஸ்ட் ஒரு மேட்டர் தான், ஒரு மேட்டர் பிரின்சிபிள். எப்படி அந்த பஞ்சபூதத்தினுடைய ஒரு மாடிஃபிகேஷன் உடம்பாச்சு,
சூக்ஷ்ம பஞ்சபூதங்களாக இருக்கும்போது என்னாது, அதில் இருக்கிறது அந்த ரஜோகுணத்துலேருந்து வர்றது என்னாது நமக்கு இந்த மாதிரி பிராணனாக இருக்கின்றது. இந்த எரி பிராணனும் நீ அல்லை, நான் இந்த பிராணன் அல்ல, நான் உடம்பு கிடையாது, இந்த பிராணன் நான் அல்ல. ஏன்னா இந்த பிராணன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பிராணன் இல்லை அப்படின்னா அந்த உடம்பு இயங்க. பிராணன் இருந்தால் தான் என்ன பண்ணும் நமக்கு, அந்த அந்த வாயுனா வாதம்னு கூட சொல்லுவோம். இப்போ ஒரு கரெக்டாக எல்லா இடத்துலையும் அந்த பிரெயினுக்கெல்லாம் நல்லா போனால் தான் என்ன பண்ண முடியும், அந்த பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். பக்கவாதம்னு சொல்கிறப்ப என்ன, ஒரு பக்கம் நமக்கு அந்த ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னா அந்த மாதிரி என்ன அது நமக்கு. அப்போ இந்த பிராணன், என்னால் பார்க்கப்படுகின்ற இந்த பிராணன் நான் அல்ல. இப்போ உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளேன்னு சொன்னார். இப்போ எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, இப்போ 2 கோஷத்தை பிரிச்சுருக்கோம். முதல்ல அன்னமயத்தை பிரிச்சுருக்கோம், அடுத்தது இப்போ சூக்ஷ்மமான இந்த பிராணன் நீ அல்ல. 5 கோஷம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு பார்க்குறோம். அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். பின்ன அந்த மிச்ச 3 கோஷத்தை அடுத்த கிளாஸில் நம்ம பிரிக்கலாம். விண்ணொன்றை மகாவின் என்றும் மேகவின் என்றும் பாரில், மண் ஒன்று கடவின் என்றும் மருவிய ஜலவின் என்றும் என்னும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன்னு கூட சஞ்சீவன் 4 சைத்தன்யமாமே. பூச்சிய ஈசன் சீவன் புகழ்பதம் 2னுக்கும் வாச்சியம் லட்சியந்தான் மலமிலா பிரம்மமான்மா காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்தொன்றாம் கடைந்தெடுக்கும் ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரித்து கொள்ளே என்றால் பிணமாகும் உடல் நான் என்றும் அறிவினை கொள்ளல் வேண்டும். 5 விகாரமன்றோ வெறியதோர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்லை ராஜத குணவிகாரம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி, செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம். கைவல்ய சக்தி கணபதி கி